ஹாய் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து எக்ஸலில் VLOOKUP பார்க்க போகிறோம். இந்த VLOOKUP அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டேட்டாஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த டேட்டாஸு இதை வந்து டேட்டாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டேட்டாஸ்லேருந்து பர்டிகுலராக நமக்கு என்ன வேணும், எந்த வேல்யூ வேணும் அப்படிங்கிறத லுக்கப் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். அதுதான் VLOOKUP இருக்கு, XLOOKUP இருக்கு, இந்த மாதிரி லுக்கப் பண்ணி நிறைய மெத்தட்ல நம்ம எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா VLOOKUP பார்க்க போறோம். இப்போ நான் ஆல்ரெடி இதுல வந்து ஒரு எம்ப்ளாயர்ஸோட டேட்டாஸை ஃபீட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டேட்டாஸ்லேருந்து எனக்கு பர்டிகுலரா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ இதுல ராஜேஸ்வரி இதுல நிறைய இருக்கு, எம்ப்ளாயி ஐடி, டிசைக்னேஷன், டிபார்ட்மெண்ட், டேட் ஆஃப் ஜாயினிங், ஸோ நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு. எனக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த நேமுக்குள்ள சேலரிய, டோட்டல் சேலரிய மட்டும் எனக்கு தனியா எடுத்து காட்டணும் அப்படிங்கறத இப்ப நான் சொல்ல போறேன். அதை எப்படி நான் எடுக்க போறேன் அப்படின்னா, VLOOKUP அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்ப அந்த டேட்டாஸை எடுக்க போறோம். இப்ப சேலரி, இப்ப இந்த நேம்க்கு, இவங்களுடைய நேம்க்கு என்ன சேலரின்னு கூட எடுக்கலாம், இல்ல அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்கன்னு கூட நம்ம எடுக்கலாம். ஸோ இந்த நம்பர்ஸ் ஏன் இங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ஃபார்முலா, நம்ம இந்த ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எதுக்கு அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த டேட்டாஸ் இருக்கு. நான் இந்த ஷீட்லயே நான் இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். இங்க நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, எம்ப்ளாயோடைய நேம், எம்ப்ளாயி நேம், இந்த இடத்துல எனக்கு அவங்களுடைய சேலரி, நெட் சேலரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றேன். இப்போ இந்த இடத்துல தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, லுக்கப் ஃபங்க்ஷன் வந்து இப்போ நாம வந்து அப்ளை பண்ண போறேன். இப்போ என்ன பண்ண போறேன், எனக்கு இந்த இடத்துல எம்ப்ளாயோடைய நேமை நான் கொடுக்கும் பொழுது எனக்கு அவங்களுடைய நெட் சேலரி எனக்கு இங்க வரணும். நான் இந்த இடத்துல எம்ப்ளாயோட நேம் கொடுப்பேன், இங்க எனக்கு அவங்களுடைய நெட் சேலரி எனக்கு வரணும். கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ்ல இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல இப்ப அப்ப என்ன பண்ண போறேன், எனக்கு நெட் சேலரி எங்க வேணும், இங்க வேணும். எந்த டேட்டாஸ்ல இருந்து எடுக்கணும், இந்த கொடுத்துருக்க நான் பர்டிகுலர் டேட்டாஸ்ல இருந்து எனக்கு எடுத்து வரணும். அப்ப என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் கர்சரை நமக்கு எந்த இடத்துல நெட் சேலரி வேணுமோ அந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிறேன். இப்ப இந்த இடத்துல தான் நான் என்ன பண்ண போறேன், லுக்கப் ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன். கிளிக் பண்ணிட்டு ஈக்குவல் டு VLOOKUP கொடுத்துட்டு ஓபன் பிராக்கெட். இதுல பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு நமக்கு வந்து ஒரு 4 கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, 1 2 3 4. ஃபர்ஸ்ட் லுக்கப் வேல்யூ, எந்த வேல்யூவை எனக்கு லுக்கப் பண்ணணும், எம்ப்ளாயோடைய நேம். ஸோ எம்ப்ளாயோட நேம் எங்க வரும், இந்த இடத்துல வரும். ஸோ இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். தென் கமா. அடுத்தது டேபிள் அரே, நம்ம எந்த இடத்துல எந்த டேபிள்ஸ்ல இருந்து எடுக்கணும், இந்த டேபிள்ஸ்ல இருந்து நமக்கு எடுக்கணும். ஸோ இந்த டேபிள்ஸை டோட்டலா நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். எத்தனை ரோஸ் இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு, அந்த டேபிள் இதுல இருந்து இது வரைக்கும் செலக்ட் ஆயிட்டு. அடுத்து தென் கமா. அடுத்து காலம் இன்டெக்ஸ் நம்பர். காலம் இன்டெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் எம்ப்ளாயோடைய நேம் அங்க கொடுக்கும் போது எனக்கு எந்த வேல்யூ எனக்கு வரணும், எனக்கு வந்து நெட் சேலரிங்கிறது இதுதான், இந்த சேலரிங்கிறது தான் வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்ப அந்த காலத்தை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர்ல நம்ம கொடுக்கணும். எப்படின்னா இப்பதான் என்ன பண்றேன், இந்த எம்ப்ளாயி நேம்ங்கிறது 1 அப்படின்னு வச்சுக்கிறோம். இது 2 3 4 5வது காலம், 6வது காலம், 7 8 9 10. அப்ப டே கவுண்ட் பண்ணிட்டே வந்து எனக்கு டோட்டல் சேலரி எந்த காலத்துல இருக்கு, 13வது காலத்துல இருக்கு. அதுக்கு நம்பர்ஸ் நான் இங்கே போட்டு வச்சிருக்கேன். டோட்டல் சேலரி எங்க இருக்கு, 13வது காலத்துல இருக்கு. சோ அப்ப எனக்கு கமா கொடுத்துட்டு 13வது காலத்துல என்ன வேல்யூ இருக்கோ அது எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிடுறேன். கொடுத்துட்டு கமா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் லுக்கப். இந்த ரேஞ்ச் லுக்கப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் இந்த இடத்துல கொடுக்கிற நேம், என்ன நேம் கொடுக்கறனோ அதுக்கு தகுந்த எக்ஸாக்ட் வேல்யூ வேணும் எனக்கு. அதாவது எக்ஸாக்டா என்ன வேல்யூ இருக்கோ எனக்கு அதுதான் வேணும். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஃபால்ஸ். இந்த இடத்துல ஃபால்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதில் நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா 0 அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். ட்ரூ அப்படின்னா, ட்ரூ அப்படிங்கிறது என்ன, அப்ராக்சிமேட் மேட்ச். அதாவது இந்த இடத்துல நான் எம்ப்ளாயி நேம் கொடுக்கறப்ப ஏதாச்சும் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த வேல்யூ வந்து அந்த ஈக்குவலா ஏதாச்சும் ஒரு 3 லெட்டர்ஸ் கூட ஈக்குவலா இருந்தா கூட நமக்கு அந்த நேம்ல வந்து வந்துடும். ஸோ நான் இப்போ என்ன சொல்றேன், எனக்கு எக்ஸ்ட்ராக்கு எனக்கு வேல்யூ வேணும் அப்படின்னு கொடுத்துட்டு 0 கொடுத்துட்டு
க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு என்டர் தட்டுறேன். என்டர் தட்டுறப்ப NAன்னு வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல NAன்னு வந்துருச்சு. ஏன் NAன்னு வந்துருச்சுன்னா இந்த இடத்துல எம்ப்ளாயோட நேம் பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே இல்ல, ஒரே பிளாங்கா இருக்கிறதுனால NAன்னு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல குமார் அப்படின்னு ஒரு நேமை டைப் பண்றேன். டைப் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, குமாரோட வேல்யூ இங்க வந்துருச்சா நமக்கு. ஓகே, சோ எனக்கு ஒவ்வொரு தடவையும் எனக்கு வந்து இப்ப இந்த இடத்துல பேப்பர் அடுத்து பாருங்க, சிவா வேல்யூ சேஞ்ச் ஆகுதா. சோ எனக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் எனக்கு இந்த வேல்யூவை வந்து எனக்கு இந்த நேம் வந்து எனக்கு நான் டைப் பண்ணாம எனக்கு ஒரு லிஸ்டா இருந்தா நல்லா இருக்கும். அப்படிங்கிறப்ப என்ன பண்றேன், இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றோம் நம்ம அப்படின்னா டேட்டால போய் டேட்டாங்கிற ஒரு மெனுல போய் டேட்டா வேலிடேஷன் அப்படிங்கறத எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு திரும்ப இதுல டேட்டா வேலிடேஷன் அப்படிங்கறதுல போறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனி வேல்யூன்னு இருக்கு. நான் இப்ப இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்க இந்த சோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கிளிக் பண்ணி எந்த சோர்ஸ் வேணும் நமக்கு, இதுதான் நமக்கு சோர்ஸ் கொடுத்துட்டு இப்ப என்ன பண்றேன், ஓகே பண்ணிடுறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க லிஸ்ட் வந்துருச்சா. ஒருத்தவங்களுடைய சேலரி மாறுதா. இதான் வந்து VLOOKUP. இந்த VLOOKUP அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம கொடுத்திருக்கிற ஃபீல்ட்ஸ் டேட்டா ஃபீல்ட்ஸ்ல இருந்து பர்டிகுலரா நமக்கு தேவையான ரெக்கார்டை மட்டும் பிரிச்சு கொண்டு வரதுக்கு தான் இந்த VLOOKUP அப்படிங்கறது யூஸ் பண்றோம். இது இப்ப நம்ம ஒரே ஷீட்லயே வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது இப்ப நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா வேற இன்னொரு ஷீட்ல இருந்து எப்படி ஒரு இடத்துக்கு கொண்டு வரது, அப்புறம் இன்னொரு ஒர்க் புக்ல இருந்து எப்படி இன்னொரு ஒரு ஒர்க் புக் கொண்டு வரது. சோ இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.